வணக்கம் மக்களே. கடன் கொடுத்து ஏமாந்தவரா நீங்க? மறுபடியும் உங்ககிட்ட கடன் கேட்குறாங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க. சம்பாதித்த பணம் ஒரு நிமிஷத்தில் கடன் கொடுத்து இழந்துடாதீங்க. மனசு நல்லா தான் இருக்கலாம், ஆனால் பணம் பாதுகாப்பாக இருக்கணும். கடன் கொடு என்று கேட்பவர்கள் பலர். திருப்பி தருகிறேன் என்று சொன்னால் நம்பாதீங்க. பணத்தை நீங்கள் காப்பாற்றலைன்னா வேறு யாரும் காப்பாற்ற மாட்டாங்க. முக்கியமாக இதையை கவனிச்சுக்கோங்க. பணம் கொடுக்காதீங்க. காசா கொடுத்தா சான்று இருக்காது. இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு வாங்கலன்னு சொல்லுவாங்க. பணம் பரிமாற்றம் மட்டும் செய்யுங்க. பேங்க் டிரான்ஸ்ஃபர், யூபிஐ இது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் நீ எப்போ கொடுத்த அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு காட்டுறதுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்ட ஆதாரங்களை வச்சுருங்க. மெசேஜ், நோட் இல்லை அக்ரிமெண்ட். பெரிய அமௌண்ட் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா இதையை ஃபாலோ பண்ணிக்கங்க. இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்கள் தேவையும் முக்கியம். உங்களுக்காக சில எடுத்து வச்சுருப்பீங்க, அதை கடன் கேட்குறாங்களான்னு கொடுத்துட்டு கடைசியில் உங்கள் தேவையை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். முடிவெடுக்காதீங்க. நான் பலர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எனக்கு அவசரமாக வேணும் அப்படின்னு உணர்ச்சியை காட்டி உங்களை முடிவெடுக்க தோண்டுவாங்க. ஒரு டைமுக்கு 2 டைம் யோசிச்சு முடிவெடுங்க. அவசர நிதியை தனியாக சேமித்து வச்சுருங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா எமர்ஜென்சி ஃபண்டுன்ட்டு தனியாக வச்சுருங்க. அதை மறந்துடுங்க. முதலீடு செய்யுங்கள். பணத்தையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கனால அது பெருகாது. ஆர்டிலேயோ இல்லை சிப் மாதிரிக்கு ஏதாவது வளர்ச்சி அடையும் ஃபண்ட்லேயோ போட்டு அதை வளர்ச்சி அடைய செய்யுங்க. விற்கிறது எளிது, திரும்ப வாங்குறது தான் கஷ்டம். அது பேர் தெரிஞ்சுக்கோங்க. பணத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக பாருங்கள். யாராவது கடன் கொடுத்து ஏமாந்துருக்குறாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கும் பகிருங்க. தேங்க்யூ.